இருக்கிறாய் குண்டத்துக்கு போட்டி தள்ளுறா எல்லாம் போச்சு ராஜாங்கம்மா தனி தாளம் போடுறான் போட்டிக்கு பூவாடுறானா இந்த எல்லாம் நம்ம மணல் என்ன கேட்டுச்சுயா கும்பதுல அவன் என்ன மாதிரி பொம்பளை ஒண்ணுதான் நான் எடுபடி காது கேட்டான் என்னதான் கேட்டியா டீம் முன்ன தூக்கினு தட்டில போட்டா பத்தாதுன்னா தொட்டில வச்சுட்டான் பனி மாரி விட்டுறான் எடுபடி காதா சொல்லு 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 எடுபடினா அடுத்தாலும் பெரியவர் அடிக்க வேண்டும் ஆடினாலும் பெரிய கங்கையிலே நீராட வேண்டும் எடுத்தாலும் நல்ல பேர் நல்ல ஒரு கேள்வியை பார்த்து கிடைக்க வேண்டும் கெடுத்தாலும் கேள்வியை பார்த்து கெடுக்கணும் எடுத்தாலும் நல்ல பேர் எடுக்க வேண்டும் கொடுத்தாலும் கர்ணனை போல் கொடுக்க வேண்டும் அதே போல என்ன பின்னால கூடிய அரும்பாக்கம் நன்னத்திலே சிவாந்தர் கூடிய பால் சொசைட்டி தலைவர் எங்க மாமா யார் தெரியுமா மாமா ஆமா அதுல போட்டார டோக்கன் ஜெயபால் அவர்கள் எனக்காக வேண்டி 100 ரூபாயும் இந்த வேவபுரம் சாமிக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதே போல என்னாட்டிலே பின்னால விளங்கக்கூடிய ராஜாபாளையம் கிராமத்தை சார்ந்த வியாபாரி பேர் என்ன தெரியுமா மணி அவர்கள் எனக்காக வேண்டி 100 ரூபாய்க்காக அன்னூர் வங்கிலையும் ஆளாகிய கண்ணூர் மகாலட்சுமி கொடுத்து ஒரு காணிக்கு கொடுக்க மாதிரி காணிக்க மாதிரி வணக்கம்மா வணக்கம்மா நல்லா நல்லா தம்பி அருணகிரி போட்டு ஆம்பளை தானே பேசுறேன் தம்பி என்ன ஊரு இதோ வந்தோம்னாச்சா அந்த ஊர் பாயசம் தான் வருது போற இடத்துல கலாமரான் பேசுறேன் ஒண்ணுமே புரிய மாட்டேன் மட்டும் அம்மா நாக்கு உள்ள வச்சு பேசுறா நாக்கு உள்ள வச்சு தான் பேசுறேன் யாகாவா ராயனும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு 2000 வருஷத்துக்கு முன்னால
மயிலாப்பூர்ல பிறந்தாரா வள்ளுவ பெருந்தகை. ஆமா ஆமா. அவர் எழுதினார் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அம்மா? ஒரு வார்த்தை இல்ல, 1330 குறள் எழுதியிருக்கார். அத ஒரு குறள், யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு. ஒரு மனிதன் எதை காக்கலாம் பரவாயில்லை, நாக்கு உள்ள வச்சு பேசணும். அதுதான் இல்லையா? ஏய், இது என்ன கிராமம்? கலங்கலே இருக்கிறாமா? கலங்கிலே நன்னகரம். இந்த கிராமத்துல தம்பி பெரியவர்கள் தாய்த்தமார்கள் நாம இருக்கக்கூடிய சபை 4 பேர் அமர்ந்தால் சபதம், 400 பேர் அமர்ந்தால் சபதம், 4000 பேர் அமர்ந்திருந்தால் சபதம். இப்ப சபையில வேண்டாங்க இதுக்கு என்ன அதை கேட்கலடா, எப்படி வேணும் என்னன்னு கேட்கிறேன். வேறமா வேணும் தாங்கி வந்திருக்கா, எப்படி பேரு பேரு விளக்கணும். தம்பி எப்படி பேரு என்ன? விளக்கமா சொல்லியம்மா. சொல்லலாமா? சொல்லலாம். சொல்லட்டுமா? நீ கட்டுக்கு ரெட்டியா பத்திரம் ஒண்ணு, தாரிப்பாடி ஒண்ணு, அப்படி வச்சுக்கிறியா? அது மாதிரி எங்க வீட்டுக்காரு கட்டுப்பாடா இருக்கக்கூடியவர். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவிர அவர் எங்க வீட்டுல ஒரே ஒரு பொண்டாட்டி என்னுடைய கைது போட்டிருப்ப கட்டுப்பட்டா இருப்பேன், கட்டுப்பாடோடு இருப்பேன். அங்க எங்க வீட்டுக்காரர் அது மாதிரி அப்படி இருக்க அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. ஆனா எங்க வீட்டு நிலவரம் உனக்கு தெரியாது. உங்களை மாதிரி கடையில வாங்கி நடையில காசு குடும்பம் எங்க குடும்பம் கிடையாது. உங்களை மாதிரி வித்தியாச குடும்பம் இல்ல. கடையில் வாங்குறோம், நிராசர்கள் வாங்குறோம். அந்த மாதிரி வக்கத்த குடும்பம் இல்ல, வித்தியாச குடும்பம் இல்ல, போக்கத்த குடும்பம் இல்ல, வர வக்கத்த குடும்பம் இல்ல, எதுக்குமே வழி இல்ல, அது குடும்பம் இல்ல. எங்க குடும்பம் என்ன லாபம் தெரியும். தெரியும்
இப்படி வெயிலுக்கு வாங்க அப்ப டெவலுக்கு போவாங்க வெயிலுக்கு வாங்க நான் எப்பேற்பட்ட குடும்பத்தை சார்ந்து தெரியுமா உனக்கு? அம்மா அம்மா வந்து பெரிய இடம் ரொம்ப பெரிய இடம். ஒரு தாரத்தை உள்ள உள்ளம் ஐயோ அம்மா பார்த்தா அம்மா பெரிய குடும்பம்டா டேய், அதுக்கு முன்னால உங்களை மாதிரி தான் இருந்தேன். ஒண்ணும் விஷயம் இல்லாத, பதவி இல்லாத, வாய்ப்பு இல்லாத, செல்வாக்கு இல்லாத, மதிப்பு இல்லாத, அப்படித்தான் இன்னைக்கு இருந்தேன். மேல கை வைக்காத மேல கை வைக்காத போய் வச்சு ஐப்பு கோயில் போலான்னு போய் வச்சு ஐப்பு கோயில் போலான்னு ஆனா ஒரு வாட்டி பொம்னாட்டி கை வைக்கல 3 வாட்டி பேதி ஆகுது டேய், அதற்கு முன்னால 49 பெண்களை பற்றி 49 உங்களுக்கு கேட்கலாம் ஆமாண்டா, அது ஆண்டு வீட்டுக்காரனுங்க. பாய்ந்துடைய பார்த்துக்க முடியும். அருவட்டா, அவங்க வீட்டுக்கு சமாச்சாரத்தை என்கிட்ட சொல்றேன், அவங்க கொண்டாடி அது மாதிரி. ஏய், 49 பெண்ணை பற்றி கட்டி கொடுக்க இல்லாத, வசதி இல்லாத, கடன் வாங்கினேன், அப்படி உடம்பு வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுடா தம்பி, எப்படி இப்ப 49 ஒண்ணு ஆவல்னா 2 49 பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்து எங்க மாமனார் ஒரு யோசனை சொன்னாரு. எங்க மாமனார் யோசனை சொன்னார். அபீத குஜாம்பாள் அன்னபூரணி சிவபெருமானுடைய மனைவி. அபித குஜாம்பாள் அபித குஜாம்பாள் அபித குஜாம்பாள் அன்னபூரணி சிவபெருமானுடைய மனைவி மகேஸ்வரிய உனக்கு மகளாக திருமணம் கொண்டு வந்து விட்டார். சிவபெருமான் வந்து உன்னை பொண்ணு கேட்பார். அப்படி பொண்ணு கேட்ட உடனே அந்த சிவபெருமானுக்கு நீ மாமி ஆயிடுவ எங்க வீட்டுக்காரர் மாமனார் ஆயிடுவேன். அப்ப இந்த நாட்டுல அதான் என்ன எங்களை எதிர்த்து பேச யாருமே கிடையாது அப்படி சொன்னார் தம்பி. எங்க மாமனார் சொல்லி யோசனை, பெரியமனுஷி சொல்ல யோசனை, நல்ல யோசனை சொல்லி எங்க வீட்டுக்காரர் சென்று பெரித்த தபத்தை செய்தார். அந்த தபத்துல 50வது பெண்ணாக அபீத குஜாம்பாள் அன்னபூரணி சிவபெருமானுடைய மனைவி எனக்கு வந்து பொண்ணா பிறந்துட்டா. ஆமா ஆமா அப்படி பண்ணா பிறந்த பிறகு அந்த அந்த சிவபெருமான் வந்து அந்த மகேந்திரி விட்டு ஒரு நிமிஷம் இருப்பானா? அப்படி வந்து எங்களை பொண்ணு காட்டாரு தம்பி. சரி பொண்ணு காட்டாரு. அவர் பொண்ணு காட்டி அந்த சொல்லி ஐயா 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 பூஜாலியா அந்த மகேந்திர ஊத்தி பொண்ணு கட்ட உடனே இவனுக்கு அப்படியே சொல்லி அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தோம். சரி, கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க. ஆமா உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய சிவபெருமான் அவர் வந்து கல்யாணம் மருமகன் ஆயிட்ட உடனே மாமியா கால வேணுமா வேணக்கூடாது இந்த ஆமா அந்த அந்த படி அளக்கு இந்த ஒண்ணு அப்படியே அப்ப வந்து தம்பி அப்பேற்பட்ட வீட்டுல 2011 கடவுள் ஒரு மருமகன் எறும்பு கடை 6 கடை 84 ஊரா
10,000 ஜீவபேதங்களுக்கும் படி அளக்கிறவரு. அடி அளக்கிறது. அவர் மருமகன் ஆன பிறகு தம்பி இன்னைக்கு போன ஜாக்கி அது நாளைக்கு சரி வரல. சரி வரல. அவ்வளவு உப்புது உடம்பு. ஆமாண்டா ஒரு தெம்பு ஒரு பூரிப்பு அதுல இருந்து ஊர்ல கிடையாது சக்கா வச்சு எல்லாம் பேசுறாங்க தம்பி. ஆமா பூரா வந்தாலும் பாக்குறவங்க பூரா வந்தாலும் ஓம்புல ஓம்பல் போடுவாங்கம்மா. பெரிய அக்கா பொண்ணு கொடுத்துட்டா அது பாரு உடம்பு எப்படி உப்புது போச்சு. அவ சரியா இருக்கா அது எப்படி எப்படி இருந்தது பாரு. ஏய் அப்படி பேசுறா எப்படி எப்படி இருந்தது எப்படி எப்படி கறக்குது பாரு. அப்படின்னா ஒரு மாதிரியா பேசுறாங்க. 6 மாசம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க வீட்டுக்காரி போய் வரண்டி பெண்ணை பார்த்து வர எனக்கு தான் துடிக்குது. ஆமா எங்க பொண்ணை போய் பார்த்து வரணும் மனசு துடிக்குதா? என்னுடைய மனசும் பெண்ணை பார்க்க துடிக்குது. இருந்தாலும் எல்லாம் ஆம்பிய பண்ணி தஞ்சம் போயிட்டான்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் அனுப்பி இருக்கிறான். போனவர் அப்படி இப்படி வர மாட்டான். ஏன்னு கேட்டா என்ன அப்படியே முதுமலை குத்து போச்சு நல்ல வசதியான குடும்பம். ஆய்க்கு போறாங்களோ அரிக்கு போறாங்களோ வட தூர்றாங்களோ ஓட்ட வேலை சுட்டு போட்டு என்னென்ன தெரியல பனிகரே வாத்து போடுறாரு. எப்போ வருவாரு என்னன்னு தெரியல. எனக்கும் அவங்க போலான்ற ஆசைதான். போய் சொல்றேன் மகாராஜா உன்னை தேடி உன் தேடி ஆகிய இதா பத்ராவதி வந்துட்டது. சொல்லு என்னடா காணோம்? நான் யாரையும் நான் மதிக்க தரடா. இப்ப ஐயத்தனுக்கு பொண்ணு கொடுத்தது யாரையும் நான் மதிக்க எவ்வளவு மதிப்பு? ஒரு மனுஷனுக்கு 3 இருக்கு. ஆமா ரத்தம் இருக்கு வித்தம் இருக்கு சொத்து இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து சொத்துக்கு இருக்கு வந்து சொத்துக்கு இருக்கு வந்துச்சு உங்களுக்கு. நான் யாரையுமே மதிக்காட்ட போது உங்க வீட்டுக்காரர் வர சொல்றாரு பாரு. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. ஆமா அதுக்குள்ள வந்துட்டாரு. ஆமா ஆமா உன்னை பார்க்கதான் வந்துக்கிறாரு. 6 மாசம் ஆச்சு கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல என்ன போட்டாங்க நான் நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டாருன்றியா? இப்பதான் போனாரு காலையில சாயங்காலம்ல ஓடி என்னடா இது சரி இருக்கட்டும். ஏதா இருந்தாலும் ஆசையை கண்டி சாராயம் காத்துறாரு. நீதான் ஏரி வேலை காசு 50 ரூபாய் கொடுக்காங்க போடுறேன். போடி சரிங்க ஏங்க நீங்க எங்க போனீங்க? தெரியல போன சூழ்நிலைக்கு ரெண்டு கட்டி பெருசா இருக்கு மீதி மக்களுக்கு எல்லாத்தையும் கண்டு பண்ணுவாங்க பால்கார்
ஒரு 2 கட்டி வை. நீ தான் சாப்பிடா. அது அப்புறம் புத்துக்கலாம்பா. அம்மா தெரிச்சல ஒரு திட்டமா வச்சு போனவரு போன சொல்லி தெரியல போராடி மாறாம வந்திருக்காரு. என்னன்னு கேட்டா மதிக்கல கிதிக்கலன்னு அந்த மகளையும் பார்க்கலையா. வாங்கன்னு மரியாதை வர இல்லையா வாங்கன்னு இல்லையா என்ன மரியாதை கொடுக்குறாங்க. ஆமா வாங்க வாங்கன்னு கொடுத்து வரவேற்பு கொடுத்து என்ன 1 நாளா 2 நாளா 3 நாளா 10 வாரக்கணக்கில் வச்சுட்டு அனுப்புவாங்க. கரிமீன்லாம் போட்டு அனுப்பாங்க. எங்க மகளை பாக்கலையா. பெண் கொடுத்தது தப்புன்றாரு. மானங்கட்ட ஆண்டி ஈர பையனுக்கு ஏதோ பெண் கொடுத்தீங்க. ஒண்ணு கொடுத்த 6 மாசம் ஆகல. அதுக்குள்ள 3 ஆச்சு அது ஆச்சு இது ஆச்சு. ஏங்க ஐயா ஊனம் என்ன கனவா. அது என்ன காரணம்? என்ன ஊனம் வந்தது? அதை என்ன சொல்லுங்க. ஆமா ஒரு பூஜா வீட்டுக்கு போய் எப்படி பூஜா வீட்டுக்குள்ள காத்து நடக்குதோ அது மாதிரி காத்து நடந்து வரணும். நான் தான் முள்ளு நேரா போய் சொல்ல முடியாது. ஆமா பூஜா வீட்டுக்கு போற மாதிரி ஒரு கூச்சா விட்டு பிள்ளையா இருக்கா. ஆமா இல்லையா? நீ போய் அந்த வீட்டுல போய் நான் தான் உங்க பிள்ளை சொல்ல முடியுமா? நேரா ஓட முடியுமா? பாத்து கிடக்கு அது மாதிரி ஒரு பார்த்தாரமா. ஏண்டா உலகத்துல நீ பாத்துருக்கியா? இந்த அநீதியை பாத்துருக்கியா? ஒரு மாமியார் வீட்டுக்கு ஒரு மக வீட்டுக்கு மாமியார் வந்தா என்ன மரியாதை ஒரு கல்யாணம் நடக்குது. ஏது கட்ட அக்கத்தை போய் கல்யாணம் என்ன மரியாதை வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இவரேடா படிக்கறியா வார்த்தை போடுறாங்க சொல்லுவாங்க. ஒண்ணு கூட போட மாட்டேங்கிறாங்க. தம்பி மதியாதார் தலைவாசல் மதித்தங்க மிதியாது இருப்பது 1 கோடி பேர். ஆமா அப்பயா சொன்னாங்க. ஆமா மதியாதார் தலைவாசல் மதித்தங்க மிதியாது இருப்பது 1 கோடி ஆகும். ஏன்னு கேட்டா நம்மள ஒருத்தர் மதிக்கலாம். ஆமா அவங்க தலைவாசல் இப்படி மதிக்க கூடாது. ஆமா மிதிக்க கூடாது. அப்படி மிதிச்சா மரியாதை இருக்காது. அப்பேற்பட்ட இடத்த சாமி அடி எடுத்து வைக்கலாமா
அவங்க மாமனார் வீட்டுக்கு போனா அவங்க இந்த மாதிரி வான் கூப்பிடலாம் அப்படி சொல்லி அப்படி 3 பேர் பார்த்து 4 பேர் ஆமா இது குப்பை தொட்டி அவங்க காய் வாங்கடா என்ன காவமா இல்ல பாமி இனிமேல் அடியட்டே வைக்க கூடாது ஆகிவிட்டது தவிர சந்தோஷம் இல்லை. பாதியானாலும் தங்கள் வீடு தேடி வந்த வரகாவே அடையாத வம்பருண்டோ போதில்லா குமரசாமி வாத்தியார் சொல்லை வெளியே சொல்ல வெக்கமா சொல்லுமா அதுக்குன்னு வந்துருச்சு அதுதான் சொல்லாத அந்த ஆண்டி பாருக்கான ஒரு நகரட்டு போடுவானா ஒரு வாட்சி கட்டுவானா ஒரு செயின் போடுவானா ஒரு வசதி இருக்குதா குடிக்க தண்ணி இருக்குதா படுக்க பாய் இருக்குதா உடுக்க உடை இருக்குதா ஒண்ணுமே இல்ல வக்கத்த பையன் சுடுகாட்ட கிடக்குறான் சுடுகாட்ட சுத்தி கிடக்கு அந்த ஆண்டி அவனுக்கு பொண்ணு கொடுக்கறான் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல அப்புறம் என்ன வெங்காயத்து கட்டி கொடுத்தா வக்கத்த பையனானா டேய் கொண்ட மர மதி அவன் பேச வேண்டி குடிக்காம அவளை விட வேற இல்லை கிடையாது நம்ம வீட்டுக்காரர் சொல்லும்போது நாம மீறி பேசுறான் அது மரியாதை இருக்காது அப்படி சொல்லி ஒரு பேச்சு நான் கட்டி போட்டு இருந்தேன் நான் ஒண்ணு சந்தோஷமா அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும் எண்ணமே கிடையாது எப்ப பார்த்தாலும் பாம்பு பூச்சி பாம்பை போட்டு சாம்பல வாரி பூச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்ல புலி தோலை கட்டிக்கிறான் ஏன் நல்ல பட்டு வேஷ்டி கட்ட கூடாது நல்ல ஒரு 10 பவுன் மோதிரம் போடக்கூடாது வாட்சி கட்ட கூடாது செயின் போடக்கூடாது வக்கத்த பையன் உங்களால தாங்க நான் மரியாதை இல்ல அவருக்கு பொண்ணு கொடுக்க அவரை அடிச்சு அடி திரும்ப சொல்லு பாரு கை வச்சுக்கிது பாரு தூக்கிட்டு பாரு